வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளி கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். சர்க்கரை வெள்ளி கிழங்கில் நிறைய வகை இருக்குது. அதாவது ஆரஞ்சு நிறம், ஊதா நிறம், வெள்ளை நிறம் என கலர் கலராக இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளி கிழங்கில் நார்சத்து, விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. பல விதமான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு சர்க்கரை வெள்ளி கிழங்கு அந்த சீசனில் கிடைக்கும் போது வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம சாப்பிடணும். அப்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளை புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாக்கிறது, கண் பார்வைக்கு நலன் சேர்க்கிறது, குடல் இயக்க செயல்பாடு ஆரோக்கியமாக வைக்கிறதுல தொடங்கி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு பலவிதமான நோய்களை குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பலவிதமான நோய்களை வராமல் தடுத்துக் கொள்வதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது எப்படியெல்லாம் சாத்தியப்படுது, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பளிச்சின கண் பார்வை நீங்கள் பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளில் பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படுகிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் காணப்படக்கூடிய ஆரஞ்சு நிறத்துக்கு காரணம். இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் உங்களுடைய உடலில் விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள்ள ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது. ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளை உண்ணும் போது இது உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை தரும். மேலும் ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்வதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். மூளையினுடைய செயல்பாட்டை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உங்களுக்கு அதிகரிக்கும். இதுவரை விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிலிருந்து உங்களை பாதுகாப்பதன் மூலமாக மூளை ஆரோக்கியத்தை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பாதுகாக்கும். ஞாபக சக்தியையும் உங்களுக்கு மேம்படுத்தும் அப்படின்றது தான் ஆய்வாளர்களும் குறிப்பிடுறாங்க. பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய பழங்கள், ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய காய்கறிகள், இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்மளுடைய டயட்டில் சேர்த்துக் கொள்ளும் போது நமக்கெல்லாம் மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் 13% குறையும். ஸோ அது போல தான் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போதும் மூளையினுடைய செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கும். எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவையெல்லாம் அதிகரிக்கும். நம்ம ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கலாம். குடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதுக்கு நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மையற்ற 2 விதமான நார்சத்துக்களும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நார்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்முடைய குடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்சத்துக்கள் நம்முடைய குடல் பகுதியில் தங்கி இருக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய குடல் பகுதியில் தங்கி மலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி சுமூகமாக மலம் வெளியேறுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். கரையாத நார்சத்துக்களும் பாக்டீரியாக்களுடன் நொதித்து ஒரு சில அமிலங்களை நமக்கு உருவாக்கி நம்முடைய குடல் பகுதியை எப்போதுமே ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்முடைய குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கிறதால செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும், குடல் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் IBS போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயங்களிலிருந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்மை பாதுகாக்கும். ஒரு நாளில் 20 to 33 கிராம் நார்சத்தை எடுத்துக்கொள்வது குடல் புற்றுநோய் அபாயம் மற்றும் இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகளுடைய அபாயத்தை உங்களுக்கு குறைக்கும். ஸோ அதனால் குடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதுக்கு மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், செரிமானம் சார்ந்த, அஜீரணம் சார்ந்த, வயிற்று வலி, வயிற்று பொறுமல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாக செயல்படுது. குறிப்பாக ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை மந்தப்படுத்துகிறது. அதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய் செல் பரவல் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் உங்களுடைய உடலுக்கு விட்டமின் ஏ சத்தை தரும். இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போது உங்களுடைய இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலம் உங்களுக்கு வலுவாக செயல்பட ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்கிறதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராட
போராடக்கூடிய தன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ அதுக்காக கண்டிப்பாக வந்து சர்க்கரை வெள்ளி கிழங்கு கிடைக்கக்கூடிய சீசனில் அதை சாப்பிடாம போயிடாதீங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது சர்க்கரை வெள்ளி கிழங்கை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய ஏராளமான மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.